கைஸ், நம்ம சூர்யாவோட சூர்யா 47 ஸோ இந்த படத்துக்கான ஒரு அஃபிஷியலான அதிரடி சரவெடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆவேசம் எடுத்த ஜித்து மாதவனோட இயக்கத்தில் ஒரு பக்காவான காமெடி ஆக்ஷன் த்ரில்லராக இது ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சூர்யா, நஸ்லின், நஸ்ரியாலாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இது ஒரு பக்காவான காப் ஸ்டோரியா இருக்க போது. இது நம்ம சூர்யாவோட 47வது படம் தான். ஏற்கனவே 46வது படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா அந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, இந்த படத்துக்கு அதிக அளவிலே இருக்கு. இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரையும் வரல. ஆனா படத்துக்கான கிரேஸ் குறையாம தான் இருக்கு. நம்ம ஜித்து மாதவன் ஆவேசம் மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்தாகணும். சோ அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெடி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட அப்டேட் வீடியோலயே சொல்லியிருப்போம், சூர்யா 47க்கான ஷூட்டிங்கை ஜூலை மிட்குள்ள முடிக்க போறாங்கன்னு. இப்போ இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கையும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ராபிட் வீடியோவும் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஒரு டிஃபரெண்டான லுக் இருக்க போது. சிங்கம் படத்துல பார்த்த சூர்யாவை இதுல பார்க்க மாட்டோம். சிங்கம் படத்துல நம்ம சூர்யாவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கம்பீரமா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த 47ல டோட்டலா சேஞ்ச் பண்ணி ரொம்ப காமெடியாவும் அதே சமயம் ரொம்ப வித்தியாசமாவும் சூர்யாவை காமிக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. ஆவேசம் படத்துல எப்படி நம்ம ஃபாட் ஃபாஸ்ட்ல எப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த ரங்கா கேரக்டர் கேங்ஸ்டரா இருப்பாரு, ஆனா சண்டை போட மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒயிட் Dress முறுக்கு மீசன் சொல்லிட்டு ரொம்ப டிஃபரெண்டா ஃபாட் ஃபாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நம்ம சூர்யாவை எதிர்பார்க்கலாம். இவரோட ஹேர் ஸ்டைலே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரூமரும் படத்துல இருந்து இப்போ வந்துச்சு. சூர்யா 47க்கான மெயின் வில்லன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நஸ்லின் தான் நெகட்டிவ் ரோல்ல வர போறதா முன்னாடி ரூமர் வந்துச்சு. என்ன ப்ரோ, சூர்யாக்கு நஸ்லின் வில்லனா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கருப்பு படத்துல எப்படி ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்டா வில்லனா காமிச்சாங்க, அது மாதிரி கூட இந்த சூர்யா 47ல நஸ்லினா வில்லனா எதிர்பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் வெறும் ரூமர் தாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது ரெட்ரோ படத்துல எப்படி நம்ம சூர்யா சின்ன பையனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் அமைஞ்சிருக்கும், அதே மாதிரி இந்த சூர்யா 47லயும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்துல எப்படி சின்ன வயசு பூஜா கிட்டயும் சூர்யாவை மீட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சோ, அந்த மாதிரி இந்த சூர்யா 47லயும் நஸ்ரியாவும் சூர்யாவும் சின்ன வயசுல மீட் பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படம் வந்தா மட்டும் தான் தெரிய வரும். இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த ஃபர்ஸ்ட் லுக் நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா ஜூலை 23 பயங்கரமா இறக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே ஜூலை 23 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கான செகண்ட் சிங்கிள தாறுமாறா இறக்க போறாங்க. நம்ம சூர்யாவே அந்த ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அந்த ஒரு ஜூலை 23 தான் சூர்யா 47க்கான ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டில் இறக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. ஜூலை 23 சூர்யாவோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம சிஎம் விஜய், தளபதி விஜயோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா அமைய போகுது. அன்னைக்குதான் ஜனநாயகன் படமும் பயங்கரமா வரப்போகுது. ஆக மொத்தத்துல ட்ரிபிள் ட்ரீட் ஜூலை 23 காத்துட்டு இருக்கு. சூர்யா 47 படத்துக்கான டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக்கையும் ஜூலை 23 எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி இப்ப அப்டேட் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தி ஒன் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.